மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில இலங்கைக்கு சென்று தமிழ்நாட்டிற்கு வரப்போகிறார். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு தீர்மானத்தை முக்கியமாக நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். இது ஏகமனதாக பாரதிய ஜனதா கட்சி கூட இதை ஆதரிச்சிருக்கிறது. எனவே இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் அவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள். எனவே இதில் எந்த சர்ச்சையும் வர வேண்டாம் என்று நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு, ரெண்டு தரப்பிலும் பேசிய அந்த பெயரை குறிப்பிட்டு பேசிய அந்த ரெண்டு பேரையும் நீக்கிவிட்டால் சரியாக போய்விடும் என்று நான் கருதுகிறேன். தாங்கள் தான் மாண்புமிகு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு தீர்மானத்தை முக்கியமாக நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். இது ஏகமனதாக பாரதிய ஜனதா கட்சி கூட இதை ஆதரிச்சிருக்கிறது. எனவே இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் அவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள். எனவே இதில் எந்த சர்ச்சையும் வர வேண்டாம் என்று நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு, ரெண்டு தரப்பிலும் பேசிய அந்த பெயரை குறிப்பிட்டு பேசிய அந்த ரெண்டு பேரையும் நீக்கிவிட்டால் சரியாக போய்விடும் என்று நான் கருதுகிறேன். தாங்கள் தான் மாண்புமிகு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசிய அந்த காட்சிகளை தற்போது பார்த்தோம். கச்சத்தீவை மீட்டுத்தர வேண்டும் மத்திய அரசு என்கிற தீர்மானத்திற்கு தற்போது ஆதரவு கிடைத்திருப்பதாக அவர் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது சட்டப்பேரவையில் பேசி வருகிறார். மீனவர்களின் நலனுக்காக கச்சத்தீவை மத்திய அரசு மீட்க வேண்டும் என்ற தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழியப்பட்டது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதனை முன்மொழிந்தார். அதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி உள்பட கட்சிகள் அதற்கு ஆதரவு தெரிவித்தன.